அது 2 வச்சிருக்கேன். கொஞ்சம் நான் ஆஃப் பண்ணி எடுப்பேன். இங்கே இல்லை அந்த மாதிரி இங்கே கிடைக்கிறது. ஒரு நிமிஷம் வர என்ன கூப்பிடுறாங்க, எது வேணும்னு பாருங்க. போன அவ்வளோதான் யாருக்கு முடிஞ்சது. நிற்க வச்சுட்டே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. பார்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது நீங்கள் செட்டிங்ஸு பொறுத்து இருக்குது. செட்டிங்ஸ் கரெக்டாக வச்சிங்கன்னா வரும். இப்போ நீங்கள் 4K அப்படிலாம் எடுத்திங்கன்னா வேலைக்கு ஆகுது. ஒரு 1 hour 1.5 hours மேக்ஸிமம், அதுக்கு மேலே ட்ரை ஆகிடுது. நீங்கள் 180 வச்சுட்டு 25 ஃப்ரேம் ரேட் வச்சுருங்க போதும். அது எனக்கு இப்போ ஒரு 5 hours வருது இதில். ஆமாம். ஸோ நான் ஒரு 2 நாளாக எடுத்துகிட்ருக்கேன் வீடியோஸு. ஸோ இன்னும் ஒரு 3 hours பேக்கப் இருக்குது. ஆமாம் இருக்குது. ஸோ ஆனால் அதுலேயே வச்சுக்கணும், கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். 4K எடுத்திங்கன்னா முடிஞ்சுது. 1 hour 1.5 hours ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்குது சார். அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் நான் ஆஃப் பண்ணி எடுப்பேன். அதனால் பிரச்சனை இல்லை. அக்கா இது அக்கா ஐஸ் போடாதீங்கக்கா. ரெண்டு போடுங்க. இருக்குது. என்னக்கா? ஒன்று போதும் இல்லை 2 போடுங்க போதும். ஒரு கிளாஸ் போதுங்களா? இதுலேயே 2 ஊற்றுருங்க. 2 குடிச்சிருங்க. சார் 2ங்களா? 2 ஜூஸ் சூப்பராக இருக்குது. எல்லாம் அதுக்கு தான் சார் என் கல்யாணம் வருவாங்க, சென்னையிலேருந்து வருவாங்க சார். உங்கள் பேருக்கா? என் பேர் குக்கு சார்.
என் கடைக்கு சென்னையிலேருந்து ஜூஸ் டேஸ்ட் வந்து குடிச்சு தான் போவாங்க. இங்கே எனக்கு இங்கே ஒரு கடை தான் இருந்தது. நான் இளநீ குடிக்கல, கோல்டாக இருந்தது. இல்லை நான் கொடுத்துருப்பேன். புது சார் இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக எல்லாரும் விரும்பி குடிச்சாங்க, நல்லா இருக்குது. எவ்வளோக்கா? இன்னும் போட்டு பூ ஃப்ரெஷ் போட்டு சார் நல்லா இருக்கும். போட்டுறேன் சார். இது போட்டுருக்கேன். சேஞ்ச் இருக்குமா? ஆமாக்கா. ஆமாம், நான் மட்டும் வந்து நான் அப்படியே சுற்றிட்டு இருக்கேன் ஊர் ஊரா. கிளம்புறேன் சார். எனக்கா நான் காலைல சாப்பிட மாட்டேன். சரி கிளம்புறேக்கா, வரேன். அங்கே ஒருத்தர் போடுங்க போட்டாங்க. ஆக்சுவலாக இது கொஞ்சம் அண்டர்ரேட்டட் பிளேஸ் தான். ஏன்னா இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கார் நிற்குது. ஆக்சுவலாக ப்ரைஸ் அது கம்மி தான். வியூவை பார்த்துட்டு ஒரு இடத்துல வீடு வாங்கிட்டு நிம்மதியாக இருந்துடணும். வியூவை பாருங்களேன், முதல்ல அந்த வீடை பாருங்களேன், செம்மையாக இல்லை? வீட்டிலேருந்து வெளியில் வந்தால் சுற்றி மலை. பா
அந்த வியூ பாயிண்டில் நின்றுனா உடனே சில்லுன்னு காற்றடிச்சதுல மொத்த டயர்னஸும் போயிடுச்சு. செம்ம. அதாவது நம்ம சென்னையில் நம்ம ப்ரீத் பண்ணுறது எல்லாமே பொல்யூட்டட். அது இங்கே ப்ரீத் பண்ணுற இந்த ஏரே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. காற்று அப்படியே அந்த மூஞ்சில் படும்போது இந்த டயர்னஸே அப்படியே போயிடுது, உடம்பு திரும்ப அப்படியே ரெக்கவரி ஆகிடுது. இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்க. இங்கெல்லாம் கம்மியாக தான் வந்துட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு இன்னும் இதெல்லாம் இப்போ தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், புதுசாக போட்டுட்ருக்காங்க. நீங்கள் மேலே பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் புதுசாக இப்போ தான் போட்டுட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி கஷ்டமாக தான் இருந்திருக்கும் இந்த பக்கம் பார்க்க வரவங்களுக்குலாம். ஸோ பார்த்து வாங்க. சரி, நான் போய் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ரூமுக்கு போயிட்டு திங்ஸ் எடுத்துகிட்டு ஜவாத் மலைக்கு போவோம். எப்படியாச்சும் நைட்டுக்குள்ளே ரீச் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன். இங்கே எதுவும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் காமிக்குது. ஐ திங்க் we can reach there by 4 o'clock or something, not sure. பட் இங்கே நிறைய ப்ரைவேட் பார்க்ஸ் தான் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், இப்போ பார்த்தோம்ல இந்த மாதிரி பார்க்ஸ் தான். ஸோ இதை தவிர்த்து வந்து பிளேசஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டெம்பிள்ஸ் இருக்குது, லேக்கு. நம்ம ஒரு அக்கா கிட்ட வர சாக்லேட் வாங்குறேன்னு சொல்லியிருந்தேன் நேற்று நைட்டு. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு சாக்லேட் வாங்கிட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு போயிட்டு கிளம்பலாம். ஏலகிரி இங்கே ஏலகிரி பார்த்துட்டு கிட்ட, அது ஊட்டி கொடைக்கானல் ரொம்ப தூரம். இதை பார்த்துட்டு நேராக பாண்டிச்சேரி, இல்லை பாண்டிச்சேரி வந்து ஸ்டே பண்ணிட்டு இப்படி பார்த்து இதை பார்த்துட்டு இப்படி போகிறது. அதனால KR ஸ்டேஷன் தான் இப்போ நிறைய டூரிஸ்ட்டுக்கு இங்கே வராங்க. ஆமாம், கன்ஃபார்ம் பாண்டிச்சேரியில் பண்ணிருக்கு. ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் ஹோட்டல்ஸ் கிடையாது. இங்கேயுமே நல்ல வேலை நேற்று வந்திருந்தாலும் இருந்திருக்காதான். இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு இடம் ஆக்சுவலாக இங்கே கம்ப்ளீட்டாக மாறி இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வரும்போது என்னடா இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான். இப்போ நிறைய ஏகப்பட்ட பார்க்கு அது இதுன்ட்டு வச்சுருக்காங்க. வேலூர் பைபாஸ் அப்படியே வரீங்களா, வந்துங்கன்னே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக இந்த தூரத்தில் இந்த வேலூர் தொடறதுக்கு முன்னாடி திருப்பத்தூர்னு ஒரு இது காட்டும். ஓகே, அது அப்படியே சர்வீஸ் ரோடு இறங்கிட்டு தான். அது இறங்கினீங்கன்னா ஈஸி உங்களுக்கு. ஓகே. ஆக்சுவலாக நான் வந்து இதில் இருந்தேன், வெள்ளிக்கிழமை கிளம்பி நான் மடிக்கேரி கூருக்கு போயிட்டேன். ஓகே. அங்கே ஒன்றும் அந்தளவுக்கு எனக்கு பயங்கர க்ரௌடு, அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணல. நான் பார்த்தா கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரியே இருக்குது. நைட்டு சாயங்காலம் ஆச்சுன்னா பனி பெய்யுது, காலையில் பனி. இது நான் என் பிளானே வேறு இருந்தது, அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இல்லை தனியாக தான் வந்தேன். நான் பைக்கு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். நான் அப்படி போகலான்னு நினச்சேன், பெங்களூரு கோவா வரைக்கும் போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலுமே போன 3 நாள் பயங்கர ஒஸ்ட்டு, செம்ம க்ரௌடு, சாப்பாடு கிடைக்கல, அது கிடைக்கல. அது லீவ் டைமில் சார். ஆமாம், அந்த மாதிரி டைம்லேயே போகக்கூடாது. நம்ம இது பரவாயில்ல, அவ்வளோ. இப்போ நான் இங்கே பார்த்துட்டு ஜவாத் மலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஏற்காடு. ஜவாத் மலை எங்கே இருக்குது? இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர், சாரி 1.5 hours. 1.5 hours. அது தனியாக தான் பார்க்கணும். அதுவும் சூப்பராக இருக்குன்னாங்க. அதுவுமே நிறைய பேர் போகிறது கிடையாது. ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். பைக்கில் எனக்கு பைக்கில் போகிறதுனால நல்லா இருக்கு. ஆமாம், கூட யாராவது இருக்குங்களா? இல்லை, ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இல்லை, அதான் கூட ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும்ல. அப்படி இல்லை, நான் இப்போ எனக்கு ரூம் போட்டிங்களா? ரூம் லக்கேஜ்லாம் ஒன்றும் கிடையாது சார். பைக் எடுத்தோமா அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். எங்கே பிடிக்குதோ அங்கே நின்று அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது. தனியாக வர்றது தான் எனக்கு பெஸ்ட்டு. இது 350 புல்லட் மாதிரி இல்லை இது? ஆமாம். என்ன ப்ரைஸ் வருது? எனக்கு வந்து ஆக்சசரிஸு எல்லாமே சேர்த்து ஒரு 2.8 கிட்ட ஆச்சு. ஓகே சார், நைஸ் மீட்டிங் யூ. பேர்? என் பேர் கோபி சார். கோபியா? நான் ஜெயக்குமார். ஓகே சார், தேங்க்யூ. ஏதோ ரோலர்
கோஸ்டர் ரைடு மாதிரியே இருக்குங்க. நான் நியூட்ரலில் தான் வச்சுருக்கேன். வண்டி பாட்டுக்கு அதுவாக போகுது. ஜாலியாக இருக்குது. அப்பா ஆஃப் பண்ணிட்டேன் வண்டியை. ஆனே பண்ணல, அதுவாக போகுது. அப்பா ஐயோ செம்ம சரியான இடம். ஆக்சுவலாக நிறைய சுற்றி பார்க்கறதுக்கு இல்லைனாலும் இருக்குது, நிறைய ப்ரைவேட் பிளேசஸ் நிறைய இருக்குது. இந்த பேர்ட்ஸ் பார்க்கு, அப்புறம் ஒரு சில இடம் தான், அதாவது ஒரு 10 பிளேஸில் ஒரு 10 பிளேஸ்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் இருக்கும் இங்கே. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணி போகணும்ல, அதுவும் இல்லாமல் எனக்கு 1 வீக் தான் டைமு. ஒரு வாரத்தில் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ பண்ணிடணும். அதுக்கப்புறம் எப்படி என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் வீக் 2ஆம் தேதி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த பிளேஸ்லாம் மிஸ் பண்ணாமல் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபேமிலியோட வந்து பாருங்கள். இங்கேயே பார்த்தீங்களா நிறைய நேம் போர்ட்ஸ் இருக்கா. இங்கே ஏகப்பட்ட பார்க்ஸ் இருக்குது. இந்த ரோடு மட்டுமே எல்லாம் ப்ரைவேட் தான். பட் சூப்பராக இருக்குது. எல்லாமே பே பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எல்லாமே பண்ணி பார்க்கலான்னா நம்மளுக்கு 1 டே பத்தாது. இதே பார்த்தீங்களா 2 இடம் தான் பார்த்தோம், அதுக்குள்ளே மத்தியானம் ஆகிடுச்சு. ஒரு 2 டேஸ் இருக்குன்னா மொத்தமாக சுற்றி பார்த்துட்டு போகணும். 2 நாள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜாவாதி மலைக்கு போயிடலாம். ஸ்பெஷல்னு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா காலையில் ஒருத்தர் பேஸ் நல்லா ஆனந்துன்னு, அவர் அந்த அருவி லாட்ஜில் தான் இருக்கார். சாக்லேட்டு அது கூட நான் இங்கே தயாரிக்கிறதுன்னு நினச்சேன். ஸோ இங்கே தயாரிக்கிறது கிடையாது, அங்கே தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க, அவ்வளோதான்.
சாக்லேட்டா? அதான் எது பாரு ஆமாம் ஆமாம். அது எது உங்கள் கடை எனக்கு ஞாபகமே இல்லை. நைட்டு வந்தேன்னா நான் பாட்டு அந்த சைட்லாம் தேடி நிற்கிறேன். நான் சொல்லி இந்த லேக் ஜோன். சரி. பால் பாலா? இல்லைக்கா, அது கிடைக்கல. வேறு பால் ஒன்று கிடச்சிது, ஃப்ளேவர் பால் மாதிரி இருந்தது. சரி, அதே வாங்கிட்டேன். இங்கே இல்லை அந்த மாதிரி இங்கே கிடைக்கிறது. ஒரு நிமிஷம் இது வரேன். என்ன கூப்பிடுறாங்க, எது வேணும்னு பாருங்க. அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறாங்களாங்க. மிக்சிங்காக போட்டுறீங்களா? 1/4 கிலோனா எவ்வளோக்கா வரும்? 200 ரூபா வருதுண்ணா. இது 1/4 கிலோ 300 ரூபா வருது. நைட் வந்து அந்த பால் கேட்டு போனாரு. இந்த பீஸு ஊற்றுருங்க, இந்த மாதிரி இருக்கிறது வாங்கலாம். ஒரு பீஸு 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி இருக்கும்ல பாக்ஸில் தானே போட்டு கொடுப்பீங்க? பாக்ஸில் தான் போடுறது. ஓகே, 1/4 கிலோ பாக்ஸ் தான். ஓகே. இந்த பாக்ஸில் போடுவோம்மா. அது வந்து இது 1/4 கிலோவா? ஒரு பாக்ஸ் 1/4 கிலோ. ஓ, ஓகே. அவங்க போ, நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகேக்கா, அதுலேயே போட்டுருங்க. எனக்கு எடுத்துன்னு போக முடியாது, அதான் யோசிக்கிறேன். இல்லைன்னா நிறையவே வாங்குவேன், பேக்கில் வைக்க இடம் இல்லையா, அதான் யோசிக்கிறேன். சரி, இதுலேயே மிக்சிங்காக போட்டு கொடுத்துருங்க. 1/4 கிலோ போடுங்க. வந்து அது கரெக்டாக இருக்கா? ஓகே. ஓகே. ஆமாக்கா, போதும். ஏன்னா நான் இன்னும் நிறைய பிளேஸ் போகணும், இடம் வேறு இல்லை பேக்கில். சரி, இது வந்து 1/4 கிலோ பாக்ஸு. 1/2 கிலோ பாக்ஸ் பண்ணீங்க. 1/2 கிலோ கொடுத்தீங்கன்னா 2 பாக்ஸாக தான் கொடுப்பீங்கள்ல? கவர் பேக்கிங் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஒரே 1/2 கிலோ. இல்லை, நசுங்கிடும்ல. நசுங்கல்ல. ஃபஸ்ட்டு போடுறதே சாக்லேட் கவர் பேக்கிங் தான். சரி, வேறு கஸ்டமர் கொஞ்சம் இந்த கவரில் உடஞ்சது கிடைச்சிட போகுது. கவர் கிடையாதுண்ணா, பிபி கவர், பேக்கிங் கவர். இல்லைக்கா, அது ஓகே. இப்போ நீங்கள் இதில் போட்டிங்கன்னு வைங்களேன், நான் பேக்கில் அழுத்தி தான் வைப்பேன். ஸோ அமுங்கும் போது நசுங்கிடுவோமேன்னு பார்க்குறேன். அதுக்கு இதே ஓகே. Thanks. வந்தாச்சு. நல்லா இருந்தது.
சூப்பராக இருந்தது. அது சென்னையில் ஒன்று இருக்குது அதே மாதிரி, ஆனால் ரொம்ப சின்னது அது. 2 வெளியில் ஆஸ்ட்ரிச் வச்சுருப்பாங்க, உள்ளே வந்து பேர்ட்ஸு கேஜி, அப்புறம் இந்த இதெல்லாம் இருக்கும், எலிங்கெல்லாம் இருக்கும், அது 3 தான். இங்கே பெருசாக இருக்குது ஜூ மாதிரி. சூப்பராக இருந்தது. 230 ரூபா கம்மி பண்ணாங்க நினைக்கிறேன். சொன்னேன் 300 260 சொன்னாங்க. வீடியோக்கெல்லாம் எதுவும் தேவையில்லையாங்க, எடுத்துக்க சொல்லிட்டாங்க ஃப்ரீயாக. நல்லா சூப்பராக இருந்தது. அது வியூவும் நல்லா இருந்தது. அங்கே இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க போலுக்குது. அங்கே இதுக்கு முன்னாடி காலியாக தானே இருக்கும், அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த வியூ நீங்கள் சொன்னீங்களே, இப்போ கட்டிட்டு இருக்காங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஒரு சிலர் வந்து போவாங்க அங்கே, ஒரு சிலர் ரொம்ப யாருக்காவது 1-2 பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், மேலே ஏறி போய் ஒரே இதுவாக இருக்கும். இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணி சூப்பராக இருக்குது, வியூ நல்லா இருந்தது. பக்கத்துலேயே இருக்குல்ல, நடந்து போகிறது முன்னாடினா கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நான் ரொம்ப தூரம் போகிற மாதிரியே நினச்சேன். எல்லாம் பக்கம் தான் இருக்குது. ஓகே, இப்போது ரொம்ப டெவலப் ஆகிட்டுருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் நிறைய டூரிஸ்ட்லாம் வந்து நான் பார்த்ததில்ல நான் வந்த டைமில். நான் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது நிறைய கூட்டம், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இல்லை, நான் சாப்பிட மாட்டேன் நைட்டு வரைக்கும். இதோட நைட்டு தான் நான் ட்ரை பண்ணோம்ல, அதனால் சாப்பிடக்கூடாது. தண்ணி தான் ஃபுல்லாக. எனர்ஜி ட்ரிங்க் கூட வேணாமா, ஏதாவது இளநீ குடித்தா அதே போதும், அதான் எனர்ஜி ட்ரிங்க்கு. சும்மா எனர்ஜி ட்ரிங்க்குன்னு விற்கிறானுங்க, அதெல்லாம் நானும் அப்படிதான். ஆமாம், வண்டி ஓட்டும் போது சாப்பிட்டா ஒரு உங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது வேறு, வெளியில் போய் சாப்பிட்றீங்களா, ஃபுட்டு ஒத்துக்காது. திடீர்னு ஏதாவது ஸ்டமக் அப்செட் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் கஷ்டம். அதனால் பசிச்சா கூட லைட்டாக தண்ணி குடிச்சுப்பேன், அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து ஜவாது மலை போகிற வழியில் ஏதோ ஃபால்ஸ் ஒன்று இருக்குன்னாங்களே, அப்படியா? இல்லைக்கா, இந்த மலைக்கா பீமன் ஃபால்ஸா? பீமன் ஃபால்ஸ் அதான் வாணிமடி போயிட்டு சொல்லி போனால் தான் போவோம். ஜோதிமலை, அந்த ஜோதிமலை பற்றி எனக்கு தெரிஞ்சு அங்கே ஸ்டே பண்ணுறீங்களா? ஆமாம், நான் அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. ஓகே, யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. இல்லை நான் எதுலேயுமே பார்க்கல. இப்போ ஜெவனமுத்தூர் சைடில் தங்கறதுக்கு இடம் இருக்காங்க. ஒரே ஒரு காட்டேஜ் தான் இருக்குது, அந்த ஒரு காட்டேஜ் மட்டும் தான். அப்படியா? ஜவாது மலை இப்போ தான் ஆரம்பிச்சாங்க, இது முன்னாடி கிடையாது. ஓகே, அவரும் தங்கி போனாரா? அதான் அது மாதிரி தான் காட்டேஜ், வேற எதுவுமே காட்டேஜ் இல்லை. அவர் மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்காரு, ஒரே ஒரு காட்டேஜ் மட்டும் வச்சிருக்காங்க. அதே யூடியூப்ல ஃபேமஸ் ஆகிட்டு இப்போ ஜவாது மலை ஃபேமஸ் ஆச்சு. அப்படியா? அது ஒரே ஒரு காட்டேஜ் தான். ஜவாது மலை ஹோட்டல்ஸ்ன்றது கிடையாது, தங்கறதுல இடம் எதுவும் கிடையாது. அங்கே வந்து அது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஐயோ, இப்போ நான் ஜவாது மலை பார்த்துட்டு திரும்ப இது ஏற்காடு போக முடியாது, லேட் ஆகிடும். ஜவாது மலை போயிட்டு, ஏன்னா இப்போ 1 மணி ஆயிடுச்சு. ஒன்று போனால் ஏற்காடு போகலாம். ஒன்றும் கிடையாது அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது, சேட்டலைட். தங்கறதுலாம் ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி பார்க்குற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, அந்த வியூ அவ்வளோதான். போகிற வியூ போகிறது அந்த இதுதான் நல்லாயிருக்கும். மற்றபடி அங்கே எதுவும் கிடையாது. அங்கே நீ வேணா போயிட்டு நீங்கள் வந்து அங்கே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் வேணா. அம்மா இப்போ அப்படியே போயிட்டு போகலாம்ல? இப்போ ஜவாது மலை போயிட்டு அப்படியே நேராக ஏற்காடு போயிடலாம்ல? போகலாம், ஈவினிங்குள்ளே ரீச் ஆகிடலாம்ல? ஜவாது மலை அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. வியூ அவ்வளோதான். சரி, அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியது. நிறைய பார்க் இருக்கிற மாதிரி இருக்குது. ஜவாது மலையில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, ஒன்றுனாக்கா அந்த இது என்னது, அந்த டெலஸ்கோப், அது கூட வேணாம், வியூ பார்த்தாலே போதும். சும்மா அப்படியே வண்டியில் பைக்கில் போய்ட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போய்ட்டு அப்படியே நீங்கள் ஏற்காடு ஏறிடலாம். ஏற்காடு போகும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட்டில் ஏறிடலாம். போகும்போது சின்ன மலையில் ஏறிடலாம். ஓகே, எனக்கு நீங்கள் லொக்கேஷன் மட்டும் சொல்லுங்கண்ணா. நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் போய்க்கிறேன் பேசாமல். நான் மேப் போட்டுடுறேன்.